இவங்களாம் எப்போங்க திருந்து போறாங்க? நாங்களாம் குத்துக்கல் மாதிரி இருக்கும்போது எங்க அம்மா எதுக்கு வேலைக்கு போகணும்? இவங்களை நம்ம தூக்கி போட்டுட்டு கடந்து நம்ம மாட்டுல நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இங்க யார் வீட்லயும் பிரச்சனை இல்லை. ஊர்ல ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனா அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவ மாட்டாங்க. ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்களுக்கு கிரேசி குயின். நம்ம சேனலை முறையா பாக்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு எதை பத்தின பதிவுனா, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க இல்லையா, அதை பத்தின பதிவு தான். அந்த 4 பேருக்கு என்ன வேலைன்னா, அவங்களும் வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க, அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்க மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க வீட்டில் மட்டும் என்ன நடக்குது, அவங்க எப்படி வேலைக்கு போகிறாங்க, என்ன பண்ணுறாங்க, இதை மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க. இவங்களாம் எப்போங்க திருந்து போகிறாங்க? ஊரில் ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவ மாட்டாங்க, ஆறுதல் சொல்ல மாட்டாங்க. அதுவே அவன் தடுமாறி ஒரு நிலைமைக்கு வந்து வீடு வாசலாம் கட்டிட்டான்னு வச்சுங்களேன், ஐயோ இதுங்களுக்கு வந்தால் வாழ்வைப்பாரு, அதுங்க எப்படி இருந்ததுங்க, இப்படி எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு புறம் பேசுவாங்க. இங்கே யார் வீட்லேயும் பிரச்சனை இல்லை, நம்ம எல்லார் வீட்லையுமே பிரச்சனை இருக்கும். அந்த 4 பேர் சொல்கிறாங்க இல்லையா, அவங்க வீட்லேயும் பிரச்சனை இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை வெளிக்காட்ட மாட்டாங்க, அவங்க வீட்டில் இருக்கிற கஷ்டத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அடுத்தவங்க வீட்டில் என்ன நடக்குது அதை போய் இன்னொருத்தவங்க கிட்ட 10 சொல்லுவாங்க, அவங்க 10 சொல்லுவாங்க. இப்படி போய் நடந்தது ஒன்று, ஆனால் போய் சேரது பார்த்தீங்கன்னா வேற ஒன்றா இருக்குது. நான் ஏன் இந்த பதிவு போட்டிருக்கேன்னா, இந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்ததுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நான் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் ஊரில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்தாங்க. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, ஊருக்கே வந்து போக மாட்டீங்க, வாங்க அப்பப்போ வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட நல்லா சூப்பராக பேசிட்டு இருந்தாங்க. பஸ் வந்துச்சு, நாங்கள் பஸ்ஸில் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டாங்க. நான் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு அவங்க பார்க்கல. அவங்க வந்து இன்னொரு ஆள்கிட்ட சொல்லிட்டு வராங்க, இந்த மாதிரி வந்து என் கூட ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்து பார்த்தீங்களா, அந்த பொண்ணு வந்து அவங்க கூட போனது 5 பொம்பளை பிள்ளைங்க. அவங்க அம்மா வந்து மெட்ராஸில் ஒரு நல்ல கம்பெனியில் எடுத்துமே விட்டு நல்லா சம்பாதிக்குதுங்க. அம்மா வேற வேலைக்கே போக வேணும்னு சொல்லிச்சுங்க, அவன் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு வராங்க. எனக்கு பார்த்து சிரிப்பு தான் வந்தது, என்னடா இவங்கள நம்மகிட்ட பஸ் ஸ்டாப்பில் அவ்வளோ அழகாக பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னது ஒரு விஷயம் என்னங்க, எங்கள் அம்மா வந்து 70 வயசு ஆகுது. 70 வயசுக்கு அப்புறம் எங்கள் அம்மா வேலைக்கு போகணுன்னு என்னங்க அவசியம்? நாங்களாம் குத்துக்கல் மாதிரி இருக்கும்போது எங்கள் அம்மா எதுக்கு வேலைக்கு போகணும்? எங்கள் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா 70 வயசில் அம்மாலாம் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நான் கேட்பேன், ஏமா அந்த வயசில் உட்காந்து சாப்பிட்ற வயசில் இருந்து வேலைக்கு வந்து வேலை செய்கிறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, பையன் சரியில்லைம்மா, மருமக சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வீட்டில் வந்து அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது, அவங்க வந்து போய் தான் ஆகணும். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அவங்களாம் பார்க்கும்போது. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் இருக்கிறோம், அவங்க எதுக்கு வேலைக்கு போகணும்? இவங்கெல்லாம் எப்போங்க திருந்து போகிறாங்க? அப்பயும் அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க. 2025 நடக்குது, இப்பயும் அப்படிதான் பேசுறாங்க. இன்னும் 2030லயும் அப்படிதான் பேசுவாங்க. ஓகேங்களா? அதனால இவங்க சொல்றதெல்லாம் நம்ம காதுலே பொருட்டா எடுத்துக்க கூடாது. இவங்களை நம்ம தூக்கி போட்டுட்டு கடந்து நம்ம மாட்டுல நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இன்சிடென்ட் உங்க லைஃப்லயே நடந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you for watching, guys.